நிறங்கள் நிறைந்த ஒரு அழகான சின்ன ஊரில் குட்டு என்ற ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். குட்டுவுக்கு விளையாட்டு விளையாடுவது, இனிப்புகள் சாப்பிடுவது, அதிக நேரம் தூங்குவது ரொம்பவே பிடிக்கும். ஆனா பள்ளிக்கு போவது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் காலை, அம்மா, குட்டு பள்ளிக்கு போக நேரமாச்சு என்று சொன்னதும் குட்டு கோபமாக, ஐயோ, மறுபடியும் பள்ளியா என்று சத்தம் போட்டான். கோபத்தில் தன் பள்ளிப்பையை தரையில் வீசியிருந்தவுடனே திடீரென பூஃப் என்று அந்த பை குலுங்கி ஒளிர்ந்து பேச ஆரம்பிச்சது. என்னையா இப்படி சும்மா வீசி எறிற என்று பை சொன்னதை கேட்டதும் குட்டுவின் கண்கள் பெருசானது. பை, நீ பேசுறியா என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அதற்கு அந்த பை, ஆமாம், நான் ஒரு மந்திர பள்ளிப்பை. குழந்தைகள் எப்படி நடக்கிறார்களோ அதை பொறுத்து நான் மாறுவேன் என்று. குட்டு சிரித்துக்கொண்டு, சரி மந்திரப்பை, பார்க்கலாம் என்று சொல்லி பள்ளிக்கு போனான். பள்ளியில் அவன் ஆசிரியர் சொல்வதை கேட்கவில்லை, நண்பர்களை கிண்டல் செய்தான், வீட்டுப்பாடமும் செய்யவே இல்லை. அப்போ திடீரென ஜிப் என்று பை திறந்து அதிலிருந்து துள்ளும் தவளைகள், துர்நாற்றம் வீசும் காலுறைகள், வாழைப்பழ தோள்கள் வெளிவந்தன. வகுப்பே சிரித்தது. ஆசிரியர் புருவமுயர்த்தினார். குட்டு வெட்கப்பட்டு தலைகுனிந்தான். வீட்டுக்கு போகும் வழியில் அவன் மெதுவாக, மந்திரப்பை, நான் தப்பா நடந்துட்டேன் என்று சொன்னான். அதற்கு பை, பரவாயில்லை, நாளை நல்லவனாக இரு, அன்பாகவும் நேர்மையாகவும் நட என்று அன்புடன் சொன்னது. அந்த இரவு குட்டு மனசுக்குள்ள, நாளை நான் நல்லவனாயிருப்பேன் என்று தீர்மானம் செய்தான். மறுநாள் பள்ளியில் அவன் கவனமாக பாடம் கேட்டான், நண்பர்களுக்கு உதவினான், வீட்டு பாடம் எல்லாம் முடித்தான். அப்போ பை டிங் டிங் என்று திறந்து ஒளிரும் கதை புத்தகம், தங்க நட்சத்திரங்கள், பளபளக்கும் ஆப்பிள் வெளியே வந்தன. ஆசிரியர் சிரித்தார். நண்பர்கள் கைத்தட்டினார்கள். குட்டு பெருமையாக உணர்ந்தான். அந்த மாலை வீட்டில் மந்திரப்பை கடைசியாக அவனிடம் பேசியது. குட்டு, நல்ல பழக்கங்கள்தான் உண்மையான மந்திரம் என்று சொன்னதும் பூஃப் என்று அது மீண்டும் சாதாரண பள்ளிப்பையாக மாறியது. குட்டு அதை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டான். இனி நாம் நல்ல பழக்கங்களோடு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். இதுதான் குழந்தைகளே, நல்ல நடத்தை அழகான பரிசுகளை தரும், நல்ல மனதுடன் படிப்பது மகிழ்ச்சியை தரும் என்ற இந்த அழகான கதையின் நீதி.